போஸ் பத்த மாட்டீங்க. போஸ் ஆமா. அப்படி இருந்தா நல்லா இருக்கும். இல்ல அப்படிதான் வச்சாங்க. இல்ல எக்ஸஸ் ஹோஸ் அந்த ஹோஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இல்ல அது ஹோஸ் கிடையாது, அது மோட்டார். அது அங்க கொடுக்கறதே அதுக்கு வந்து இதுல வயரிங் போகும். இதுல அது மோட்டார். அது சரி இது ஈஸியா தான் அப்படியே தான் இருக்கு. இந்த இதெல்லாம் இது கூட எல்லா லேடிஸோட இதுதான் பாத்திரங்கள். ஓகே, இப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துக்கோங்க. இதில் 2 ஆப்ஷனில் நீங்கள் பவுடர் லிக்யூட் போட்டுக்கலாம். ஒன்று பவுடர் லிக்யூட் சால்ட்டு மூணுத்தையும் தனித்தனியாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சால்ட்டு இதில் கொட்டணும் 1 கிலோ. இதை திறந்துட்டு ஓகே, சால்ட்டு போடணும் அப்படின்னா 1 கிலோ சால்ட்டு இதில் போடணும். இது வச்சு கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் காலி ஆகிடுச்சு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இந்த எஸ் சிம்பிள் பாருங்கள். இந்த எஸ் சிம்பிள் இந்த டிஸ்பிளேவில் பிளிங்க் ஆகும். இது பிளிங்க் ஆகிடுச்சுன்னா சால்ட்டு காலி ஆகிடுச்சுன்னா சால்ட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது சைனிங் லிக்யூடு இதில் ஊற்றணும். இதில் நிறையிற வரைக்கும் ஊற்றிடுங்க சைனிங் லிக்யூட். இது காலி ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டார் சிம்பிள் இந்த இடத்துல பிளிங்க் ஆகும். ஓகேங்களா? அப்போ சைனிங் லிக்யூடை ஃபுல் பண்ணிடுங்க. அடுத்தது அதுதான் இது காலி ஆகிடுச்சுன்னா அங்கே பிளிங்க் ஆகும். அப்போ தான் ஊற்றணும். ஓகே, இது டிடர்ஜென்ட். டெய்லி ரெகுலராக நீங்கள் எப்போல்லாம் பாத்திரம் வைக்கிறீங்களோ அப்போல்லாம் அதில் பவுடர் போடணும். போட்டுட்டு இது க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அடுத்தது இது ஓப்பன் வந்து இது இல்லைங்களா? ஆமாம், இது இப்போ பவுடர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாலே மிஷின் ஓடுறப்போ இது ஓப்பன் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். இது பிரஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஓப்பன் பண்ணவே வேண்டாம். பவுடர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மிஷின் ஓடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுறது. நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் வேலை. ஃபில்டர் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த பெரிய லீஃப் வச்சுக்கிட்டு இது இந்த சைடில் திருப்புங்க. திருப்பினீங்கன்னா இது வந்துடும். இந்த ஃபில்டர் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இது எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க. இதில் டஸ்ட் எல்லாமே இதெல்லாம் கலெக்ட் ஆகும். இது க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி இதில் போட்டுருங்க. இந்த பெரிய லீஃபில் தான் எடுக்க முடியும், சின்ன கேப்பில் எடுக்க முடியாது. எல்லாம் முடிஞ்சது. அடுத்து இது மூணுத்தையும் நீங்கள் தனியாக போடலை, நாங்கள் டேப்லெட்டாக வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த டேப்லெட்டை பிரிச்சுட்டு இந்த இடத்துல வச்சிருங்க. இதுக்குள்ளே போடாதீங்க, இந்த இடத்துல வச்சிருங்க. அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவுமே போட வேண்டாம். சால்ட்டு லிக்யூடு பவுடரு எதுவுமே போட வேண்டாம். அந்த டேப்லெட் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். வச்சுட்டு பாத்திரம் எடுங்க. எடுத்து வைங்க. இந்த அளவுக்கு வாஷ் பண்ணி போடணுங்களா? இந்த அளவுக்கு வாஷ் பண்ணணும். சும்மா அலசிட்டு வைங்க. இந்த அளவுக்கு வாஷ் பண்ண வைக்க வேண்டாம். இப்படிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா எப்படி வைக்கிறதுன்னு பாருங்க. பிளேட்லாம் இந்த மாதிரி வைக்கணும். இந்த கேப்ல ஓகே. இந்த அந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தரிச்சு வைங்க. இந்த சைடில் இருக்கிறது மட்டும் நீங்கள் மடக்கி விட்டுக்கலாம். இந்த பாருங்க, ஏதோ பிளேட் அந்த மாதிரி நிறைய வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இது மேலேயே அதை வச்சுக்கலாம். குண்டா அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா இதை மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வைங்க. ஆமாம், ஃபுல்லாகவும் கவுக்கக்கூடாது. இப்படி நிமித்தி வைக்கக்கூடாது. தண்ணி வெளியே வந்துட்டு இருக்கும். பார்த்து வைங்க. அப்படியே அதை இறக்கிடுங்க. பார்த்து இவ்வளோ கலி வச்சு வச்சுருக்கீங்க. போய் மேலே இடிக்காம இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நீங்க பித்தளை தட்டு சொல்றீங்களா? வைக்கலாம். அதான் அவ்வளோ இடத்துல அங்கே குண்டா வைக்காம வைக்கணும். இந்த மேலே வைக்கலாம். வாஷ் பண்ணிட்டு எல்லாம் கழிச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்? சும்மா தண்ணி வந்து கேட்குங்க. இப்போ எல்லாம் தண்ணி போடக்கூடாது.
போகக்கூடாது. தண்ணி கீழே இறங்கணும்ல, உள்ளே தண்ணி வரணும், வெளியே கீழே இறங்கணும். ஜாஸ்தியாக பார்த்தோம். நான் நேரமே கழுவவே இல்லை. அப்படியே இருந்துச்சு. அவ்வளோதான் ஒரு வாட்டி சும்மா கழுவுறேன். நீங்கள் கழுவி கூட அப்புறம் தெரியாது எந்த அளவுக்கு ஆள் போடுங்க. பால் பாத்திரத்தை கொடுங்க. இது வைக்காம இங்கே மட்டும் வச்சுக்கலாம். இது மட்டும் ஒரு மணி நேரம் அது அடிச்சு கையை கழுவி இது மாதிரிலாம் கொடுத்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது பால் பாத்திரம், இட்லி பாத்திரம், டீ பாத்திரம், குக்கர், பேன், ஆயில் ஃப்ரை பண்ண பேன், அந்த மாதிரி அவ்வளோதான் வைக்க முடியாது. எல்லாத்தையும் பாத்திரம் இந்த மாதிரி தான் வைக்கணும். வைக்க இறங்க முடியாது. அது பெருசாக இருக்கும், ஸ்பேஸ் பத்தாது. இந்த மாதிரி தான் வைக்கணும். எல்லாமே கவுத்தி தான் வைக்கணும். தண்ணி இந்த மாதிரி நிற்கிற மாதிரி வச்சுக்கலாம். எந்த பொருளாக இருந்தாலும் தண்ணி இல்லை நிற்கும், வாஷ் ஆகாது. இது வந்து கவுத்தி தான் இருக்கும். இதுக்கு மேலே இது இல்லாமல் நீங்கள் இன்னும் பாத்திரம் பெரிய பாத்திரம் வைக்கணும். இதுக்கு மேலே அப்படின்னா இந்த இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் கீழே இறங்கணும். இறங்கிறப்ப பெரிய பாத்திரம் வைக்கிறதா வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம கீழே இறக்கி வைக்க முடியாது. ஏன்னா இது வந்து கீழே வச்சுக்க தட்டில் முட்டும். அது மேலே தூக்கி மேலே தூக்கினா சும்மா தூக்கினாலே போதும். அடுத்தது மேலே இருக்கிற ஃபேனை ஒரு டைம் சுற்றி பாருங்க. உள்ள வச்சாச்சிங்களா? வச்சுட்டு மேலே இருக்கிற ஃபேன் லீஃப் இது இடிக்குமே, மேலே இடிக்குங்க ஃபேன் இடிக்காதான் வச்சுக்கலாங்க. இந்த 2 டம்ளர் எடுத்து வைக்க முடியாதுங்களா? தட்டி எடுக்கணும், இந்த 2 தட்டி எடுக்கணும், இந்த தட்டி எடுக்கணும், டம்ளர் ஃபுல்லாக எடுக்கணும். இல்ல தட்டை இப்படி கட்ட முடியாது. அது மேலே வச்சுனா இங்கேயே தண்ணி எடுத்துக்கும். அதுக்கு எப்படி தண்ணி வரும்? எல்லா இடத்துலையும் தண்ணி ஃபிளாஷ் ஆகாது. இந்த தண்ணி தான் மேலே வரும். மேலே ஃபிளாஷ் ஆகும், அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த டம்ளர் எடுத்து வச்சோம். நீங்க எவ்வளவு பாத்திரம் நீங்க அடிக்க வச்சுக்கலாம். ஆனா இதுக்கு நடுவுல கேப் இருக்கணும். இருந்துச்சுனா தண்ணி உள்ள போகும். நீங்க அப்படியே அடிக்க போய் எல்லாத்தையும் செட் அடிக்க கூட வச்சுக்கலாம். தண்ணி க்ளீன் ஆகாது. தண்ணி உள்ள போகும்னா கேப் வேணும். இல்ல இது வந்து கேப் இருக்கு போல இருக்கீங்க. நிறைய ஒரு 4-5 இதுவே வெளிய வந்துருச்சு. இன்னும் 4-5 வச்சீங்கன்னா இதோட இல்ல 4-5 இது இருக்கு பாருங்க. இன்னும் நம்ம ஸ்டாண்டிங்கா தான் வச்சிருக்கோம். இருக்குதுங்க. ஸ்டாண்டிங்ல தான் வைக்கணும். இதுவே வெளிய வந்துருச்சு. நான் ஃபர்ஸ்ட் ரேக்ல வச்சீங்கன்னா இன்னும் வெளிய தட்டே உள்ள போகாது. சின்ன தட்டை பின்னாடி வச்சிட்டு முன்னாடி வச்சிட்டு இத பின்னாடி வைக்க முடியாதா? இது அங்க வைக்கணும்னா வச்சுக்கலாம். முன்னாடி எப்படி வச்சா தண்ணி அங்கலாம் போகாது. அது உள்ள போகாதீங்க. அது கேப் இருக்கணும். இதெல்லாம் கம்பிலாம் இருக்குது. அதுக்காக வைக்கணும் அப்படின்னா இந்த பாத்திரம் வைக்க முடியாது. கேப் கிடைக்காது. இதெல்லாம் எடுத்துல பாக்க. அதுல ஏதாவது இது இருக்கா? அப்புறம் என்ன? நல்லா கழுவி எப்படி பிளேட் வச்சலாம். இங்க வச்சிருந்தது தானே. வச்சுக்கிறதுக்கு உள்ள தண்ணி டேப்லெட் அங்க வச்சிரணும். வச்சிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த ஃபேன் இது பண்ணி பாருங்க. ஃபேன் சுத்தி பாருங்க. ஏதாச்சும் இடிக்குதானே சுத்தி பாருங்க. இடிக்கல மேல. இல்ல மேல இருக்கு. மேல ஒரு ஃபேன் சுத்தி பாருங்க. எங்க இடிக்குதான்னு பாருங்க. கீழ இருக்கிற ஃபேன் சுத்தி பாருங்க. ஏதாச்சும் இடிக்குதானே. இடிச்சா டக் டக்னு சவுண்ட் வரும். வந்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மெஷின் ரன்னிங்ல மெஷின் ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டு இருக்கிறப்போ ரன்னிங்ல டக் டக்னு சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரெஷர்ல ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து ஃபேன் லீஃப்ல இடிக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்க டோரை ஓபன் பண்ணி அப்படியே டைரக்டா ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணி என்ன இடிக்குதுன்னு பாருங்க. இடிக்கிற பொருளை எடுத்துருங்க. நீங்க இவ்வளவுதான் பாத்திரம் வைக்கணும்னு கிடையாது. உங்களால எவ்வளவு பாத்திரம் வைக்க முடியுமோ நீங்க வச்சுக்கலாம். இந்த கேப் இருக்கு அந்த கேப் இருக்குன்னு சொல்றீங்களா, நீங்க அவ்வளவு வச்சுக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே 1ல இருந்து 1 கேப் இருக்கணும். கேப் இருந்துச்சுன்னா தண்ணி ஃப்ளோ உள்ள போகும். ஃபுல்லா அடிக்கிட்டீங்கன்னா தண்ணி உள்ள போகாது. இது வந்து ஃபேன்ல இருந்து ரொம்ப ப்ரெஷர், இந்த வாட்டர் வாஷ் பண்றோம்ல அந்த அளவுக்கு ப்ரெஷர்லாம் வராது. இது ஃபேன் லீஃப்ல ஓரளவு தான் ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷர் தான் வாஷ் பண்ணும். ஓகேங்களா? நீங்க உங்களால எவ்வளவு அடிக்க வைக்க முடியுமோ அடிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வைக்கணும். பாத்திரத்தை எல்லாத்தையும் கவுத்தி தான் வைக்கணும். ஓகேங்களா? ஒன்று மேலே ஒன்று ஸ்லைடிங்லாம் வைக்கணும். வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பேனை சுற்றி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே பவர் ஆன் பண்ணிவிட்டு இங்கே பவர் ஆன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஆட்டோ மோட். ஆட்டோ மோடுங்கிறது நார்மலாக நீங்கள் எல்லா பாத்திரமும் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்டென்சிவ்ங்கிறது ஆயில் பிசு பாத்திரம் இருக்குல்ல அது மட்டும் வைக்கிறீங்கன்னா இன்டென்சிவில் வச்சுக்கோங்க. அடுத்து டெலிகேட்ஸுங்கிறது செராமிக்ஸ் பாத்திரம், டிசைனிங் இல்லாத செராமிக்ஸ் அது வைக்கிறீங்கன்னா இன்டென்சிவில் வச்சுக்கோங்க. சாரி டெலிகேட்ஸில். ரெஃப்ரெஷ்ங்கிறது ஆல்ரெடி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருப்பீங்களா பாத்திரம், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத பாத்திரம், இப்போ எனக்கு சும்மா ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் வேண்டாம், நீங்கள் ரெஃப்ரெஷ் மட்டும் கொடுத்தா போதும். அடுத்தது எக்கானமிங்கிறது வாட்டர் சேவிங், பவர் சேவிங். அதுக்காக எக்கானமினா நம்ம வண்டியிலே போட்டுப்பாங்க. எக்கானமி 30லேருந்து 50 கிலோ போனால் பெட்ரோல் நிற்கும், அதுக்கு மேலே போனால் அதிகமாகும்னு போட்டுப்பாங்க. அந்த மாதிரி தான் இது எக்கானமினா அந்த கம்மியான ஸ்பீடுக்குள்ள தான் ஓடிட்டு இருக்கும். ஓகே,
அடுத்து டர்போங்கிறது சீக்கிரமாக உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா டர்போ வச்சுக்கலாம். 1.25 மணி நேரத்தில் வாஷ் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு இந்த டைமிங்கே அதிகமாக இருக்குது, எனக்கு இதுவெல்லாம் இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னா டர்போ லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணால் இங்கே எக்ஸ்பிரஸ் ஆன் ஆகும். எக்ஸ்பிரஸ் ஆன் ஆச்சுன்னா 1:20 நிமிஷம் ரன் ஆகும். அது 20 ஆகும். உங்களுக்கு இதுலேயே எனக்கு ட்ரை பண்ண வேண்டாம், நம்ம கையில் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ட்ரை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா 38 நிமிஷத்தில் உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுத்துரும். ஆனால் வந்து ட்ரை பண்ணாது, நம்ம அதில் தண்ணிலாம் திட்டிட்டு தான் இருக்கும். ட்ரை வேணும்னா எக்ஸ்ட்ரா ட்ரை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது டவுன்லோட் சைக்கிளுங்கிறது நீங்கள் கையில் வாஷ் பண்ணிவிட்டு இதில் அலசி ட்ரை பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் சைக்கிள் வச்சுக்கோங்க. நம்ம அதை தேய்ச்சி பாத்திரத்தை உள்ள போட்டுட்டு வெறும்னா அலம்பி ட்ரை பண்ணி காய வச்சு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு டைம் அலசிட்டு வெயில்ல காய வைக்கிறோம்ல அந்த மாதிரி இந்த சைடு டவுன்லோட் சைக்கிள் அமுக்கிட்டு எக்ஸ்ட்ரா ட்ரைலாம் வேணாம். டவுன்லோட் சைக்கிள் இதில் இருக்கிறது மட்டும் தான் ஆப்ஷன்ஸ். அடிஷ்னலாக நீங்கள் வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோக்ராம் வேணுமோ ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும் லாஸ்ட்டாக. ஓகே. இது இந்த சைடில் இருக்கிறது மட்டும்தான் ப்ரோக்ராம். இந்த சைடில் இருக்கிறதுலாம் அடிஷ்னலாக இது கூட ஆட் பண்ணுறதுன்னா இப்போ ஆட்டோ ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணியிருக்கீங்க. கீழே இருக்கிற பாத்திரம் நல்லா அழுக்கான பாத்திரம் கீழே வைக்கிறீங்க, மேலே இருக்கிற பாத்திரம் அழுக்கே இல்லாத பாத்திரமாக வைக்கிறீங்க. எனக்கு கீழே மட்டும் நல்லா ப்ரெஷராக வாஷ் பண்ணணும், மேலே லைட்டாக பண்ணால் போதும் அப்படின்னா இந்த டூயல் ஜோன் ஆன் பண்ணிங்கன்னா கீழே மட்டும் நல்லா ப்ரெஷராக வாஷ் பண்ணணும், மேலே வந்து லைட்டாக வாஷ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது கம்மியான பாத்திரம் தான் இருக்குது, நீங்கள் கீழே மட்டும் ரன் ஆனால் போதும் அப்படின்னா இந்த ஆஃப்லோட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே மட்டும் இந்த ஏரோ மார்க் காமிச்சுன்னா மேலே மட்டும் ரன் ஆகும், கீழே ரன் ஆகாது. இல்லை கீழே மட்டும் வைக்கிறீங்கன்னா இந்த ஆஃப்லோட திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே மட்டும் ரன் ஆகும், மேலே ரன் ஆகாது. அடுத்து எனர்ஜி சேவருங்கிறது இந்த எக்கானமியில் மட்டும் இந்த எனர்ஜி சேவர் ஆன் ஆகும். எனர்ஜி சேவருங்கிறது பவர் சேவிங், அந்த எக்கானமி மோடில் மட்டும் எனர்ஜி சேவிங் ஆன் ஆகும். ஓகே. அடுத்தது இதில் வந்து ஸ்டீமுங்கிறது எல்லா ப்ரோக்ராம்லேயுமே ஸ்டீமும் டெம்பரேச்சர் ட்ரையர் மூணுமே எல்லா ப்ரோக்ராம்லேயும் வேலை செய்யும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஸ்டீமை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டீமுங்கிறது நீர் ஆவியில் அந்த ஜெர்ம்ஸ் அதெல்லாம் எடுத்து தரதுக்கான டைமிங் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகே. அடுத்தது ஹை டெம்பரேச்சருங்கிறது நார்மலாக இதில் வந்து 65-70 டிகிரியில் பாத்திரம் உங்களுக்கு வாஷ் பண்ணும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் 95 டிகிரி அந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் ஆன் பண்ணிக்கலாம். நார்மலாக எல்லா ப்ரோக்ராமுமே இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ட்ரைங்கிறது நார்மலாக ட்ரை பண்ணி கொடுத்துரும் ஒரு வாஷில். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரை வேணும்னா மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் மூணுத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் மெஷினை க்ளீன் பண்ணுறது டிலே ஸ்டார்ட்டுங்கிறது எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, இப்போ மெஷினை காலையிலே பாத்திரம் போட்டுட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா சாயங்காலம் தான் வருவீங்க. உள்ளே இருக்கிற பாத்திரத்தில் ஸ்மெல் வராது, அந்த பாத்திரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் கீழே இருக்கிற ஃபில்டர் இருக்குல்ல அந்த ஃபில்டரில் இருக்கும், அந்த ஃபில்டர்லேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அப்போது நான் வரப்போ எனக்கு மிஷின் ஓடனா போதும் அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராம்லாம் செட் பண்ணிவிட்டு இங்கே டிலே ஸ்டார்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 1 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 11 மணி நேரம் நீங்கள் செட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா மெஷின் 11 மணி நேரமாக ஆஃபில் தான் இருக்கும். 16வது மணி நேரத்தில் தான் மெஷின் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து டைமிங் எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது இந்த மெஷினை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் வினிகர் எடுத்துக்கோங்க. ஒரு 40-50 ml வினிகர் எடுத்துக்கிட்டு டோர் அந்த பாத்திரம் வச்சுருக்காங்க, பாத்திரம் எதுவுமே வைக்காதீங்க. இந்த இடத்துல அந்த சின்ன பவுலில் வினிகர் வச்சிருங்க. வச்சுட்டு பாத்திரம் எதுவுமே வைக்காதீங்க. இந்த இன்டென்சிவ் இருக்குல்ல, ஒரு டைம் டச் பண்ணீங்கன்னா அது இன்டென்சிவ் 3.25 மணி நேரம். மெஷின் கிளீனிங்க்கு இதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணால் இங்கே கீழே மெஷின் க்ளீன் ஆன் ஆயிடுச்சுன்னா மெஷின் க்ளீன் ஆப்ஷன் அது வச்சுட்டு வினிகர் உள்ளே வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா மெஷின் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடும். அது எப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஸ்மெல் வரும், உள்ள ஸ்மெல் வரப்போ எனக்கு ஸ்மெல் போகணும் அப்படின்னா வினிகர் வச்சு வாஷ் பண்ணலாம். உங்களுக்கு வாஷிங் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா மிஷினை க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி டைமில் இத்தனை வாஷ்க்கு ஒரு டைம் பண்ணணுன்றது கிடையாது, நீங்கள் ரெகுலராக கூட பண்ணலாம். நீங்கள் ஒரு 10 நாளைக்கு விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை அதில் ஸ்மெல் வருது அப்போ நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே. 1 மணி நேரம் 23 நிமிஷம் எடுத்துக்கோங்களா க்ளீன் பண்ணுறதுக்கு? அது மிஷின் கிளீனிங் மட்டும்தான், பாத்திரம் எதுவும் வைக்கக்கூடாது, டேப்லெட்டும் அது கூட வைக்கக்கூடாது, வெறும் வினிகர் மட்டும்தான் வைக்கணும். இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்போ 1 hour தானே வருது. நான் டர்போ எக்ஸ்பிரஸ் சீக்கிரமாக வந்து ரன் ஆகணும். ஜென்ரலாக எப்படி வருவாங்க? இன்டென்சிவ் தானே வைப்பாங்க. ஜென்ரலாக நீங்கள் ஆட்டோவில் தான் வைக்கணும்.
ஆட்டோவில் வச்சிங்கன்னா நார்மலாகவே ஆட்டோ மட்டும் வச்சுட்டு ஆன் பண்ணிடலாமா? ஆட்டோவும் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த கண்ட்ரோல் இந்த ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆஃப் லோடும் எனர்ஜி லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த டிஸ்பிளே லாக் ஆகிடும். சைட் லாக். அதுக்கப்புறம் நீங்கள் எதை டச் பண்ணாலுமே ஒர்க் ஆகாது. ஆனால் டோர் லாக் ஆகாது. இந்த கண்ட்ரோல் பேனல் மட்டும்தான் லாக் ஆகும். ரிலீஸ் பண்ணால் அதையே திரும்ப ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணினா ஓப்பன் ஆகும். சைல்ட் லாக் போட்டுருங்க, அதான் பெஸ்ட். அது டோர் லாக் ஆகாது. இதில் டோர் லாக்கே கிடையாது. கண்ட்ரோல் பேனல் மட்டும்தான் லாக் ஆகும். சரி. அப்புறம் அந்த திங்க்யூ ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து மெஷினை வந்து ஃபோனில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் திங்க்யூ ஆப்னு இருக்குது. ஆனால் அது வீட்டில் ஒரு வைஃபை கம்பல்சரியாக இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் இது கனெக்ட் பண்ண முடியும். திங்க்யூ ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். டிஷ் வாஷர்னா அதுக்கு முன்னாடி இந்த இதில் டிலே ஸ்டார்ட் இருக்குல்ல, இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வைஃபை ஆன் ஆகாது. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணாதீங்க. சரி. என்னங்க அது சரி, ஓகே சொல்லுங்க. இது டைமிங் எடுத்துக்கோ தண்ணி எடுக்கிறதுக்கு. நான் அதில் தண்ணி எடுத்து ஓடுனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இந்த டிலே ஸ்டார்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணால் வைஃபை சிம்பிள் இந்த இடத்துல ஆன் ஆகி பிளிங்க் ஆகும். அப்போ வந்து டிஷ் வாஷர் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க வைஃபையோட பேர் காமிக்கும். அந்த பேர் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வைஃபையோட பாஸ்வேர்டு கேட்கும். அதை போட்டிங்கன்னா மிஷினும் உங்கள் ஃபோனும் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபோனில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் அதில் காமிக்கும். அதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போதைக்கு இது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம். அப்புறம் அது இது எதுக்குங்க? இது கட்லரி. ஸ்பூனில் நிறையா வைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் சொருகிட்டு உள்ளே அப்படி படுக்க வைக்கிறது. படுக்க வைக்கணுமா? படுக்க வைக்கணும். இப்படி நேராக வைக்கக்கூடாது. மேலே இடிக்கும் கீழே இடிக்கும். ஸ்பூன் எப்படி போடணும் இதுக்குள்ள? இதுவே காமிச்சிருக்காங்க பாருங்க டைரக்ஷன். இப்படி போடணும். சும்மா இந்த மாதிரி போடணும். இந்த கரண்டியும் வச்சுக்கலாம். கரண்டி வச்சுக்கலாம். சின்ன கரண்டியாக இருந்தால் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்படி படுக்க வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா தான் இதில் இருக்கிற தண்ணி கீழே இறங்கும். நீங்கள் இந்த இதில் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்டிங்கன்னா இதுக்குள்ளே தண்ணி இருக்கிறது அதுலேயே தான் இருக்கும். தண்ணி ட்ரை ஆகாது. எல்லாமே கவுத்து தான் வைக்கணும். ஒன்று கிராஸில் வைக்கணும், இல்லைன்னா படுக்க வைக்கணும். இதாயிடுச்சு. இல்லை கூலிங் அடங்கி ஹீட்டாக தான் இருக்கு. ட்ரை ஆகல. கொஞ்ச நேரம் ஆகும். இல்லை பாத்திரம் ட்ரை ஆயிடுச்சு. மிஷின் அதான் ஒரு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஆவி அடிக்குது. நல்லா ஆயிடுச்சு. அந்த பால் பாத்திரம் நம்ம அப்படி வச்சோம். பார்த்து எல்லா தண்ணியும் சூடா இருக்கு. நீட்டா கழுவி வச்சாக்கா இந்த பக்கம் ஆமா கழுவிருச்சு. இல்ல லைட்டா இருக்கு. நான் கழுவி வச்சதெல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கும். பால் வந்து கொஞ்சம் இன்னும் அந்த ஆயில் பாத்திரம் இதானே? ஆமாக்கா. இது கொஞ்சம் இதாயிருக்கு. இது சரியில்லைன்னா டேப்லெட் யூஸ் பண்ண சொன்னாங்க. சாரி டேப்லெட் அந்த டிட்டர்ஜென்ட் இருக்குல்ல உங்களுக்கு. இது ஆயில் இருக்கு. அந்த பிசுக்கு இருக்கு. ஆமா. ஆனால் இது ரொம்ப நாளா வச்சிருந்த ஆயில். இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வச்சிருக்கேன் நான். இது ஆனால் இன்னும் கொஞ்சம் இதாகணும். இது வந்து நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணி வச்சா இதுவும் அப்படிதான் இருக்கு. ஆமா. இதோ வாஷ் பண்ணி வச்சதெல்லாம் ஓரளவுக்கு. அதெல்லாமே நம்ம நீங்க ஆவின் பால் யூஸ் பண்ணீங்கன்னு இதுக்கு போட்டா போதும். இதெல்லாம் வாட்டர் பால் வந்து ரொம்ப இதா இருக்கும். இது நல்லா இருக்கு. இதுவும் பால் பாத்திரம். டீ பாத்திரம் நீங்க நல்லா கழுவிட்டு வச்சிருந்தீங்க. இது கடைசி வச்ச பாத்திரம் பால் பாத்திரம் தான். ஓ இது கொஞ்சம் டெப்த் அதிகமா இருக்கு. பரவாயில்ல. அது ஒரு ரீசன். ஆமா. உள்ள போய் அடிக்கணும்ல. இல்ல இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இதுவும் இல்ல இத கொஞ்சம் இருந்துச்சு எல்லாமே போயிருச்சு. இது ஓகே தான்க்கா. இதுவும் ஒட்டி. அத இது நல்லா தேய்ச்சிருக்கு. அது மட்டும் தான் கொஞ்சம் டெப்த் அதிகமா இருக்கா. அதனால கீழ வச்சிருந்தோம் நல்லா கீழ வச்சா நல்லா வாஷ் ஆகும் போல இருக்கு. பிளேட் எல்லாம் இந்த குக்கர் பாக்கலாம். இது தண்ணி அதான் கமுத்து வைக்கணும்னார்ல. ஆமா நல்லா ஓரளவுக்கு. அது இந்த சைடுல இருக்கிற போயிடுச்சு. ஆனா அதுக்கு விழுகல தண்ணி. ஆனா இங்க இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு கலந்துச்சு. இந்த பாத்திரம் அது நல்லா வாஷ் பண்ணிருக்கு.
ஒருவேளை நீ கரெக்டா கம்பெனி கழிச்சு அந்த அந்த சால்ட்டோட இது போயிருக்கு. சால்ட் ஃபுல்லா கரைஞ்சிருச்சு, அந்த டேப்லெட் ஃபுல்லா கரைஞ்சிருச்சு. நிறைய வைக்காம கூட இது பண்ணி கரெக்டா நம்ம இல்ல ரெகுலர் யூஸ்க்கு கரெக்டா இருக்கும். ஆமா நான் நிறைய டம்ப் பண்ணிட்டேன். 2 நாள் பாத்திரம் சொன்னீங்கல்ல நீங்க, ரெகுலர் யூஸ்க்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா அது இப்படி நம்ம கவுத்தாம கிராஸ்ல வச்சீங்களே உள்ள போய் தண்ணி அடிக்காது. இது பெரிய பாத்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பரவாயில்ல. இது அதான் அடுத்தடுத்து அடுக்கி வைக்க கூடாதுன்னாங்கல்ல. நீங்க தட்டைங்க சாப்பிட கூட தட்டல எல்லாம் உள்ள வச்சிட்டேன். டம்ளர் கூட இல்ல, பேப்பர் கப்ல வைக்கலாமா? இது முதல்ல இந்த இது இருந்தது. இது வந்து ஒரு அந்த கதை இருந்தது. கொரோனா இருக்குது. பாடி போட்டுதா பாடி போடு. இதெல்லாம் ஒண்ணு பாருங்க. இப்படி வச்சா போதுமா? ஊத்தி தான் வைக்கணும். இதெல்லாம் நல்லா தான் கவாசம் இருக்கு. அது எங்க அந்த பால் பாத்திரங்க? கே லோரா அவரசி பால் பாத்திரம் கீழ வைக்கணும். லோரா அவரசி நீ வாஷ் பண்ணல, சரியா பண்ணல. பண்ணலையா? ஆனா இது ஒண்ணுமே பண்ணாம எடுத்து காமிங்க, எடுங்க அதைய. ஊத்திக்க கோரிங்க. இதுதான் அந்த ஸ்டீமோட இதுல இந்த ஸ்டீம் அதுல தான் அந்த இது போகும்ல. அவ்வளவு இது வருது.